கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையாக உங்களுடைய ரிக்வெஸ்ட், உங்க வேண்டுதல் கர்த்தருக்கு செய்து முடிக்க ஒரு சாதாரண காரியம், அரிதான காரியம். வாசிக்க கேட்போம். 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை பாருங்க. 17, 18. நீங்க காற்றையும் பார்க்க மாட்டீங்க, மழையும் பார்க்க மாட்டீங்க, ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்கள் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கெல்லாம் தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். என்ன இது? இந்த மோவாபிய ராஜாக்கு லகுவான காரியம் இல்லை, ஆனா கர்த்தருக்கு அற்பமான லகுவான காரியம். இத்தனை லட்சங்கள் ஆடு மாடுகள்லாம் குடிக்கணும், தண்ணி இல்லை. யோசபாத்துட்டு கேட்ட, நீ வந்ததுனால வாரேன், வா கத்தட்ட ஒரு மியூசிஷியன்ஸை கொண்டு வா, கத்தரை துதி. அப்படி கத்தருடைய ஆவி இறங்கணும்னு சொல்லார். ஓ, வாய்க்கால வெட்டு தண்ணி வரும். நானும் உங்களுக்கு சொல்றேன், உங்க பிரயாசம், நீங்க தேவ சமூகத்துல உட்கார்ந்து ஆண்டவரே எனக்குன்னு சொல்லி ஒரு ரூட்டை போடுங்க. கத்தர் அந்த காரியத்துல, உங்க பாக்கெட்ல காசு இருக்காது, ஒண்ணுமே இருக்காது. கல்யாணத்தை எப்படி நடத்த போறேன், இந்த வீட்டை எப்படி கெட்டி முடிக்க போறேன், இந்த கேஸ்ல எனக்கு எப்படி விடுதலை ஆகும், இந்த ப்ரொமோஷன் தடையா இருக்கு, இப்படின்னு எதெல்லாம் தடையா இருக்கும். பேங்க் லோன் வந்து சீசாய் நிக்க, நான் என்ன செய்ய போறேன், ஐயோ இந்த உலகமே வேண்டாம் நினைக்கிறீங்களா? சோர்சஸ் சரியில்லாம இருக்கலாம், காற்று இருக்காது, மழை. ஆனா காற்று இருந்து மேகம் சூழ்ந்தாதான் மழை வரணும். காற்று இல்லை, மழை இல்லை, ஆனா தண்ணி வருமா? அதுதாங்க உங்க வாழ்க்கையிலும். எங்கேயோ பெய்த மழை ஏதோ வழியா தண்ணி வந்ததான். அதே போல யாரை கொண்டாவது உங்க காரியத்தை முடித்து தருவார். உங்க காரியம் அற்பமான காரியமா முடியும். நீங்க தேவ சமூகத்துல காத்து கடந்து கேட்டதுக்கு கர்த்தர் பெரிய வெற்றியை தருவார். இது நல்ல தகப்பனே. அலுவலகத்துல போராட்டம், சபையில போராட்டம், நாங்க உண்மையாவே ஊழியம் செய்ய எங்களுக்கு போராட்டம், ஆண்டவரே படிக்கிற பிள்ளைகளுக்கு படிக்க முடியல போராட்டம், எல்லா வகையிலும் தடையா இருக்கு. ஆனா அன்னைக்கு சொல்லி இருக்கிறீங்க, வாய்ப்பே இல்லைன்னு நினைக்கிறீங்க. எங்கேயோ பெய்த மழையில் உள்ள தண்ணி உனக்கு வரும், நீ ஏன் கவலைப்படுற? பாக்கெட்ல கல்யாணத்தை நடத்த, வீட்டை பாலை காய்ச்சிரு, நான் கர்த்தர், நான் உனக்கு எல்லாம் செய்திருப்பேன். ஆண்டவர் அப்படி செய்து அதிசயிக்க செய்ய நல்ல பிதாவே. ஆமென்.